ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் அனிதா. இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து சிஸ்டம் க்ளீன் பண்ணலாம், சிஸ்டமில் தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸு, வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு. இது வந்து நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு அதை இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி தான் அந்த வீடியோ வந்துட்டு இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு பழைய வீடியோ தான், பாருங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரவீன் அனிதா. இன்னைக்கு வந்துட்டு அனிதாவுக்கு பர்த்டே. நம்ம வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ணிட்டு வரோம். சீரீஸ் கிடையாது, அது வந்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து சேர்ந்த மாதிரி வரும். அது வந்து சீரியஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதனால் காலையிலேருந்து வீடியோ கவர் பண்ண முடியல. இப்போ ஈவினிங் தான் நம்ம வந்து மத்தியானம் தான் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆனோம். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்திருக்கோம். அனிதா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்ன ஹாப்பிங்கிறது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. I will show my birthday gift. இதுதான் என்னோட பர்த்டே கிஃப்ட். பட் பிரவீன் எப்போ பார்த்தாலும் போய் வாயை திறந்தா போயிங்க. நான் என்கிட்ட வாங்கவே இல்லை, இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும் ஆர்டர் போட்டு அப்படி இப்படி சொன்னா. பட் எனக்கு இன்னைக்கு கிட்டார் வாங்கியாச்சு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடு. எப்படி இருக்கு என் கிட்டார்? பிடிக்க கூட தெரியல. இனிமேல் தான் அனிதா வந்து கிட்டார் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறா. ஸோ வந்துட்டு அதனால தான் எப்படி பிடிக்கணுங்கிறது தெரியல. ஜாலியாக இருக்கு, வெரி வெரி ஜாலி. இப்போ இந்த வீடியோ நீ வந்து பண்ணுறில்ல, இப்போ இந்த வீடியோவில் நீ பண்ணுறில்ல, இது நீ கிட்டார் கற்று முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படியா ப்ளே பண்ணோம் அப்படின்னு உனக்கு தோணும். நானும் கிட்டாரிஸ்ட் ஆவேன். ஆனால் இதுக்கு இன்னும் பெல்ட் எல்லாம் அட்டாச் பண்ணல, டியூன் பண்ணலன்னு சொன்னாங்க. எப்படின்னு தெரில எனக்கு இதெல்லாம். அது இல்லாமல் இது வந்து செமி எலக்ட்ரிக்கா கிட்டார். ஸோ ஹேண்டில் பண்ணவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல. இனிமேல் தான் நான் கற்றுக்குவேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனால் பிரவீன் வாங்கல ஒரு கெஸ் இருக்கும்ல, நமக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு ஒரு கெஸ் இருக்கும்ல, அது 0%. ஏன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் கூடயே இருந்த மாதிரி இருந்துச்சு, எதுவுமே செய்யலை. ப்ளஸ் வந்து கிட்டார் ஆர்டர் பண்ணலைங்கிறதே ரொம்ப தெளிவாக எனக்கு மைண்டில் ஏற்றி விட்டுட்டான். ஸோ அதனால நான் வந்து கிட்டார் இல்லை அப்படிங்கிறதுல நம்பிட்டேன். அதுவும் பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு என்கிட்ட சொல்லவும் இல்லை. என்கிட்ட வந்து ஜான்வரியில் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துச்சு. பட் இதில் ரோப்பெல்லாம் கட்டி கொடுத்தேன்னா தொங்க விட்டுட்டு சீன் போடுவேன். சரி, பண்ணலாமா? கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாலாமா? ஆனால் ஃபஸ்ட் டே கிளாஸா? ஃபஸ்ட் டே கிளாஸா? ஃபஸ்ட் டே கிளாஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க? எனக்குன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு 1 2 அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போயிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி எதுவுமே கற்றுக்க. இது வந்து இ. எது இது? இ. ஓகேவா? பி. இல்லை, இப்போ நீங்கள் பண்ணது இபி. B G
ம் ஏ ம் டி ம் டி ஏ ஏ இ ம் இ பி ஜி டி ஏ இ அப்புறம் இது ம் செமி எலக்ட்ரிக் அப்படின்னால இங்கே டியூனிங் பார்த்துக்கலாம். ம் சரியா? டியூனிங் அங்கே இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிக்கணும். எப்படி பிடிச்சிக்கணும்? ம் இப்படி பிடிச்சிக்கணும். ம் இப்படி கீழேருந்து ஆரம்பிக்கணும். ஈ ஸ்ட்ரிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ம் ஈ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ம் ஓ 1 சூப்பர். ம் இதே மாதிரி 6 ஸ்ட்ரிங்கில் கற்றுக்கணும். ம் இதான் இன்னைக்கு ப்ராக்டிஸா? வந்தால் இந்த மாதிரி கையில் கோல் விழுகும். ம் விழுந்தால் தான் நீ கிட்டாரிஸ்ட். இது மேலே பிடிச்சா மியூட் ஆகிடும். ம் ஆஹா மேலே பிடிச்சா அதுக்கு மேலே பிடிச்சா மியூட் ஆயிடும். அது பக்கத்தில் பிடிக்கணும். பக்கத்தில் இங்கே பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில். இங்கே பிடிச்சா நல்லா தான் இருக்கும். இன்னும் பக்கத்தில் அப்படி பிடிக்கணும். அதே மாதிரி இதுவும் இப்படி 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 மேலே கீழே மேலே கீழே போய்டும். ஓ இன்னைக்கு கிட்டார் கிளாஸில் நிறைய கற்றுக்கிட்டீங்க. மாஸ் பண்ணுவோம்ல. ம் சரி, மற்ற கீஸ் எல்லாம் வாசிக்கலையா? இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட் கடிச்சிட்டு இது ஸ்பீடாக வரல. ம் ஸ்பீடாக வரணும். அப்படியே குஜு குஜு அப்படி வரணும். ஓ இது நான் சரியாக பிடிக்கல. அதான் அப்படி சத்தம். ம் இப்போ பாரு நல்லா வருதா? இங்கேருந்து பார்த்தா எனக்கு அப்படியே டபுளாக தெரியும். என்னடா 12 ஸ்ட்ரிங் இருக்கேன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான். முடிச்சிடுவாங்க. ம் ஓகே கைஸ், இப்போ வந்து அவன் வந்து கற்றுக்கிறதுல மும்முரமாக இறங்கிட்டா. ஸோ வந்துட்டு சீக்கிரமாக நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கா. பார்ப்போம் நம்ம எந்த அளவுக்கு அவன் வந்து சீக்கிரமாக கற்றுக்க போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு அனிதாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருக்கா. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஏன் டயட் தலை சூக்கி சாப்பிடணும். இட்லி வாங்கணும். வெளியே போவோம். வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வருவோம்.